ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஃப்சானா தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ரோட்டு கடை ஸ்டைல் வேர்க்கடலை தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, 1/4 ஸ்பூனுக்கும் குறைவாக பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கடுகுளுந்து, நெல்லிக்காய் அளவுக்கு புளி, 4-5 வரமிளகாய். இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் வேர்க்கடலையும் கடலைப்பருப்பையும் ஒன்றா சேர்த்துடலாம். இதை இப்போ லைட்டாக வதக்கிட்டு கூடவே வரமிளகாவையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டுக்காக வறுத்து எடுத்துக்கலாம். நான் வரமிளகாய் 4-5 போட்டிருக்கனால காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தது. நீங்கள் அவ்வளோ காரம் சாப்பிட மாட்டிங்கன்னா வரமிளகாய் பார்த்து போட்டுக்கோங்க. ரொம்ப காரமாக இருக்கும். இப்போ நல்லா நான் பொன்னிறமாக வறுத்துட்டேன். இப்போ எண்ணெயை வடித்து விட்டுட்டு தனியாக செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். திரும்ப அதே எண்ணெயை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் ஜீரகம், 4 பல்லு பூண்டு, ஒரு வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வியூவர்ஸ், யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அது கூடவே புளியவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், இட்லிக்கு தோசைக்கலாம். இப்போ இது கூடவே சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வதக்கி விட்டுறலாம். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிட்டேன். இப்போ இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கணும் இந்த எண்ணெயிலேயே. தக்காளி கொஞ்சமாக வதக்கிட்டு கூட பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா அப்படியே மசியணும். நல்லா நான் இது போல் நல்லா வதக்கிட்டேன். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம். இப்போ ரெண்டுமே நல்லா ஆறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்ச வேர்க்கடலை, கடலைப்பருப்பு சேர்த்துட்டு கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். நான் இது போல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ தக்காளி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதையும் தண்ணி சேர்க்காமல் ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடலாம். அதையும் நான் இந்த மாதிரி கொஞ்சமாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இது கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சிடலாம். நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிடலாம்.
சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இப்போ தாளிப்பு போட்டுடலாம். அடுப்பில் சின்ன கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இதை சட்னியில் சேர்த்துட்டு பாருங்கள், சூப்பராக ரோட்டு கடை ஸ்டைல் வேர்க்கடலை தக்காளி சட்னி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கட்டாயமாக இந்த சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.